السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي ونسلم على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في شأن حبيبه تعظيما وتكريما مخبرا وآمرا: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على رسولك سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا نبينا وشفيعنا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله تبارك وتعالى في محكم تنزيله: سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إلى آخر الآية. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم وبلغنا ونحن من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவினுடைய மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக பிறக்கச் செய்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக அவனது ஹபீபாகிய கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை கொண்டு வந்திருக்கிறான். மேலும் இந்த சிறப்பான ரஜபுடைய மாதத்தின் ஜும்ஆவுடைய நாளிலே அவனுடைய இறை இல்லத்தில் நம்மையெல்லாம் ஒன்று கூட்டி நல்லதை பேசவும் கேட்கவும் அவனை வணங்கி வழிபடுவதுமான ஒரு மகத்தான நற்பாக்கியத்தினை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறப்புமிக்க ரஜபுடைய மாதம், ஷஹருல்லா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மாதம். அந்த மாதத்திலே எல்லா நாட்களும் சிறப்பானது, கண்ணியமானது, புனிதமானது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வதை போல் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அந்த 12 மாதத்தில் 4 மாதம் மிக கண்ணியமானது, மிக சிறப்பானது. அதிலே ஒன்றாக ரஜபுடைய மாதம் இருந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த ரஜபுடைய மாதம் புனிதமிக்க மெஅராஜுடைய பயணத்தை தன்னகத்தே கொண்ட ஒரு அற்புதமான மாதமாகவும் இருக்கிறது. மெஅராஜ் ரஜபில் நிகழ்ந்ததா வேறு சில நாட்களில் நிகழ்ந்ததா என்பதில் சில அறிஞர்கள் ஒரு சில வேறு கருத்துக்களை சொன்னாலும் பெரும்பாலான நபர்கள் சொல்வது ரஜபினுடைய 27 அன்றைய நாளில் மெஅராஜ் நிகழ்ந்தது. ஆக மெஅராஜ் என்ற ஒன்று இந்த உலகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நடந்துவிட்ட ஒரு நிகழ்வு. அது என்று நடந்தாலும் அது முஃமின்களால் கொண்டாடப்பட வேண்டியது. அதற்கு ஏராளமான காரணங்கள் இருக்கின்றன. அதை மற்றவர்கள் எப்படி பார்த்தாலும் இந்த நபியோடு சம்பந்தப்பட்ட நிகழ்வை உயர்வாக நினைக்கக்கூடிய, உயர்வாக மதிக்கக்கூடிய பண்பு ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், முதலில் அவன் உள்ளத்தில் பெருமானார் பற்றிய ஒரு அபரிமிதமான ஒரு காதல் உணர்வு இருக்க வேண்டும். நபியோடு சம்பந்தப்பட்ட ஒவ்வொன்றையும் ஒருவன் உயர்வாக நினைக்க வேண்டும் என்று சொன்னால் நபியினுடைய முஹப்பத்தும் அந்த அளவிற்கு உயர்வாக முஃமினுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். பொதுவாகவே இந்த உலகத்தில் நாம் சில பொருட்களை சாதாரணமானது என்று பார்ப்போம். இன்னாருடைய பைக்குன்னு நாம பார்ப்போம். வேறு சிலர் இது என்னுடைய இந்த நபருடைய பைக் இது என்று அவர் ஆச்சரியமாகவும் மதிப்பாகவும் பார்ப்பார். காரணம், அந்த பைக்கு யாருக்கு சொந்தமானதோ அவர் மீது இவருக்கு இருக்கக்கூடிய முஹப்பத்தின் அளவிற்கு அவரோடு சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களையும் பார்ப்பார்.
ஒரு வீட்டுல ஒரு பிள்ளையுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள், சுத்தி இருக்கிற எல்லா வீட்லயும் அன்னைக்கு கொண்டாடவா செய்றாங்க? இல்லையே. காரணம், அந்த பிள்ளையின் மீதான முஹப்பத் மற்ற சுற்றி இருப்பவர்களுக்கு கிடையாது. ஆனால் அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு, அந்த குழந்தை சார்ந்தவர்களுக்கு அது ஒரு சிறப்பான ஒரு நாள். அது இறைவன் அவர்களுக்கு வழங்கிய உயர்ந்த அருட்கொடையை நினைவு கூறக்கூடிய ஒரு நாளாக அவர்கள் நினைக்கிறார்கள். அதை போலதான் மெஹராஜுடைய இரவு என்பது. எத்தனை எத்தனை நபிமார்கள் அல்லாஹ்வை பார்ப்பதற்காக வேண்டி தவம் இருந்த வரலாற்றை நாம் பார்க்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் 40 நாட்கள் நோன்பிருந்தார்கள், முழுக்க முழுக்க இபாதத்தில் இருந்தார்கள். இறைவனை பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கடும் தவம் புரிந்தார்கள். இதற்கெல்லாம் பிறகு ரப்பி அரினி அன்துரு இலைக், யா அல்லாஹ் நான் உன்னை பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். கால லன் தரானி, நீங்கள் என்னை பார்க்க முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா அல்லாஹ் உன்னை பார்க்க வேண்டும் என்று கேட்கவில்லை. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, தன் அடியார்களில் ஒரு அடியார், ஆனால் அவரை போன்ற ஒரு அடியார் கிடையாது. தன் படைப்பில் ஒரு படைப்பு, ஆனால் அவருக்கு ஒப்பான ஒரு படைப்பு கிடையாது. அந்த தன் அடியாரை அல்லாஹ்வே இரவில் கூட்டிக் கொண்டு சென்றான். அந்த அல்லாஹ் பரிசுத்தமானவன். இந்த உலகத்திலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மதத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். பல வேதங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. அந்தந்த மதத்தை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒரு கடவுளை வைத்திருக்கிறார்கள். அந்த கடவுள்ல முக்கால் வாசி நாம பார்த்தோம்னா மனித உருவில் இருக்கக்கூடிய கடவுளாகத்தான் இருப்பார். அந்த கடவுள் மனித உருவத்தில் இருப்பார். அந்த கடவுள் கொடுத்த வேதம் என்று அவர்கள் சொல்வார்கள். ஆனால் அது உண்மையிலே அவர் கொடுத்ததான் யாருக்கும் தெரியாத, அதற்கான எந்த அத்தாரிட்டி ஆதாரமும் கிடையாது உலகத்துல. ரிக் வேதா என்று சொல்கிறார்கள். சரி, அதை யார் எழுதியது என்று பார்க்கலாம் என்று கூகுள்ல போய் விக்கிபீடியால பார்த்தால், Rigveda is a collection of hymns, prayers that is compiled by the rishis, so called sadhus என்று போடப்பட்டிருக்கிறது என்று அதுல எழுதியிருக்கு. அது ஒரு உச்சாடனங்கள், அது சில பிரார்த்தனைகள், சில வார்த்தை மொழிவுகள், அதை ரிஷிக்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கூட்டத்தார்கள் உருவாக்கியதாக நம்பப்படுகிறது. It is believed as compilation of some gurus, sadhus, rishis. அந்த ரிஷிக்கள் யார், எத்தனை பேர் சேர்ந்தார்கள் தெரியல. ஆக ஏதோ ஒரு காலத்தில் அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது காலம் காலமாக வந்து இதுவரை இன்றைய நவீன காலம் வரை அது வாழ்ந்து வருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். யூதர்கள் ஏற்படுத்தக்கூடிய பைபிள், அந்த பைபிளை தேவன் கொடுத்தான். ஆனால் தேவன் இந்த உலகத்தில் யாரும் பார்க்கவும் இல்லை. தேவகுமாரன் தான் இந்த உலகத்தில் வந்தார். அவரும் தேவனை பார்த்தார் என்பதாக நாம் பார்க்கவில்லை. இறைவனிடம் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இறைவனிடமிருந்து எல்லா வார்த்தைகளையும் கேட்கிறார். அந்த தேவன் யார் என்பதில் இன்று வரைக்கும் கன்ஃபியூஷன் இருந்து கொண்டிருக்கிறது, குழப்பம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த தேவன் கொடுத்த வேதம் இன்னைக்கு ஓல்டு டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட், கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸ் அவர்கள் ஒன்றை பின்பற்றுகிறார்கள். ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய வேதத்தை தங்களுக்கு ஏற்றாற் போல் அமைத்துக் கொண்டு பின்பற்றக்கூடிய காலம். ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய அல்லாஹ் அவன் கொடுத்த வேதம் 1400 வருடங்களை தாண்டி வந்து கொண்டிருக்கிறது. நாம் கொண்டாடக்கூடிய குடியரசு தினம், அதை டாக்டர் B.R. அம்பேத்கர் கம்பைல் பண்ணப்பட்ட அந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இன்னைக்கும் அது நாடாளுமன்றத்தில் பாதுகாக்கப்படுகிறது. ஹீலியம் கேஸ் நிரப்பப்பட்ட ஒரு பெட்டி, அதற்குள்ளே அந்த ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவுடைய புத்தகம் அதிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஹீலியம் கேஸ் உள்ளே இருக்கக்கூடிய அந்த இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு சட்டம் நிறைந்த புத்தகம், அந்த ஹீலியம் கேஸ் உடைய அந்த செக்யூரிட்டியில ஒரு 1000 வருடங்கள் அது பாதுகாப்பாக இருக்கும். அதற்கு ஏற்ற மாதிரி அது டிசைன் ஸ்ட்ரக்சர் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 100 ஆண்டுகள் கடற்பதற்கு உள்ளே அந்த அரசியல் சட்டங்கள் எல்லாம் சிதைக்கப்பட்டு குலைக்கப்பட்டு அரசியல் நீதி தேவதை இன்று நிர்வாணமாக்கப்பட்டு
அதற்குண்டான எந்த விதமான அரசியல் சட்டத்திற்குண்டான எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதை யார் ஃபாலோ பண்ணுவது? அதற்குள்ள எத்தனை அமெண்ட்மென்ட்கள், சட்ட திருத்தங்கள் வந்து விட்டது, வந்து கொண்டே இருக்கிறது. அந்த புத்தகத்தை மட்டும் 1000 வருடம் ஹீலியம் கேஸ் வச்சு பாதுகாக்கிறது என்ன பிரயோஜனம் இருக்கு? இது எப்படிப்பட்ட பாதுகாப்பு? இது எப்படிப்பட்ட ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு அரசியல் சட்டமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. செயல்பாட்டிலே இல்லாத ஒன்றை நீ எத்தனை வருடங்கள் பாதுகாத்து வைத்தால் என்ன பிரயோஜனம்? ஆனால் திருமறை குர்ஆன் ஹீலியம் கேஸ்களால் பாதுகாக்கப்படவில்லை. அது கோடான கோடி ஹாஃபில்களுடைய உள்ளத்தில் பாதுகாக்கப்படுகிறது. அந்த புத்தகத்தை நமக்கு கொடுத்தவன் அல்லாஹ். அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு கொடுத்தான். அது உண்மையான ஒரு வேதம் என்பதற்கு 1000 சான்றுகள் வரலாறு முழுக்க நிறைந்து கிடக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் குர்ஆன் உண்மையான வேதம் என்பதை நாம் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யூரோப்பினுடைய பெரிய பெரிய சயின்டிஸ்ட் ஒரு வசனத்தை ஆய்வு செய்கிறார், முஸ்லிமாக மாறிவிடுகிறார். ஒரு குர்ஆனுடைய வரலாற்றை ஆய்வு செய்கிறார், முஸ்லிமாக மாறுகிறார். ஒரு குர்ஆன் கூறக்கூடிய சயின்ஸை ஆய்வு செய்கிறார், முஸ்லிமாக மாறுகிறார். முஸ்லிம்கள் குர்ஆனுடைய ஆத்தென்டிகேஷனையும் அது உண்மை என்பதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் அல்லாஹ் ஆக்கிவிட்டான். இதுவும் அல்லாஹ்வுடைய வேதம் என்பதற்கான ஒரு ஆதாரம். இதை கொடுத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வை காட்டினார்கள். அவர்கள்தான் வேதத்தை கொண்டு வந்து கொடுத்தார்கள். வேதத்தை காட்டினார்கள். அவர்கள் சொன்ன எல்லாவற்றையும் காட்டினார்களே. அவர்கள் சொன்ன அல்லாஹ்வை எப்படி அவர்கள் நமக்கு சொன்னார்கள்? பார்க்காமல் சொன்னார்களா? தேவகுமாரன் தேவனிடம் செய்தி வாங்கியதை போல் வெறும் குமாரனாக நமக்கு முன்னால் வந்து இருக்கவில்லை, தன்னை அடிமையாகவே காட்டிக் கொண்டார்கள் கடைசி வரை. இந்த ஒட்டுமொத்த சமூகமும் அவர்களை இன்னும் அல்லாஹ்வின் அடிமையாக பார்க்கிறது. ஆனால் அவர்களுடைய அடிமைத்தனத்திற்கும் அனைத்து படைப்பினுடைய அடிமைத்தனத்திற்கும் வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வேறுபாடு. அவர்கள் அல்லாஹ்வுடைய படைப்பாக இருப்பதற்கும் அல்லாஹ்வின் அத்தனை படைப்புகளும் ஒரு புறமாக இருப்பதற்கும் வானத்திற்கும் பூமியை தாண்டிய வேறுபாடு இருக்கிறது என்று சொன்னால் அந்த வேறுபாட்டை தருவது மேராஜ். நபி அவர்கள் சாப்பிட்டார்கள், நாமும் சாப்பிடுகிறோம். நபி அவர்கள் தூங்கினார்கள், நாமும் தூங்குகிறோம். அந்த சாப்பிடுவதிலும் தூக்கத்திலுமே 1000 வேறுபாடுகள் இருக்கின்றன. அதை எல்லாம் ஒரு புறம் நாம் இதை வைத்து நாம் நம்மோடு அவர்களை சமப்படுத்தி பார்த்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா படைப்பை விட, ஏன் எல்லா நபிமார்களை விட ஒப்புயர்வற்றவர்களாக காட்டுவது இந்த மேராஜ். பைத்துல் முகத்தஸில் அத்தனை நபிமார்களுக்கும் தலைமை தாங்குகிறார்கள். ஏனென்றால் எல்லா நபிமார்களும் அல்லாஹ்வை பார்க்க ஆசைப்பட்டவர்கள். அத்தனை நபிமார்களும் ரப்பி அல்லாஹ் என்று மக்களுக்கு தன் சமூகத்திற்கு சொன்னவர்கள். ஆனால் அந்த ரப்பை அவர்கள் பார்க்கவில்லை. அந்த ரப்பை பார்த்தவர்கள், அந்த ரப்பை பார்க்கும் பாக்கியத்தை பெற்றவர்கள் நம் உயிருக்குயிரான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே முஸ்லிம்கள் பார்க்காத ஒரு ரப்பை வணங்கவில்லை. எங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ரப்பை பார்த்தார்களோ அவர்கள் அந்த ரப்பை நாங்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுடைய தலைவர் எந்த ரப்பை பார்த்தார்களோ நபிமார்கள் சொல்கிறார்கள் அந்த எங்கள் தலைவர் பார்த்த அந்த ரப்பை நாங்கள் எங்கள் சமூகத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் அவர்கள் சய்யிதுல் அம்பியா, இமாமுல் அம்பியா. எனவே இந்த மெஹராஜ் என்பது மூமின்களுக்கு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, பெருமானாரை உயிரை காண நேசிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை. அது சாதாரண ஒரு ஸ்பேஸுக்கு இங்கிருந்து ஒரு குறிப்பிட்ட லட்சக்கணக்கான தூரத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கோ சந்திரனுக்கோ ஒரு விண்வெளி அனுப்பிவிட்டால் அதற்கான வெற்றி கொண்டாட்டம் எப்படி இருக்கு? இங்க இருக்கிற ஒரு ஸ்பேஸ் இதுவரைக்கும் இஸ்ரோவிலிருந்து 100க்கும் மேற்பட்ட 125 ஸ்பேஸ் கிராஃப்ட் அவர்கள் விண்வெளி கலன்களை அனுப்பி இருக்கிறார்கள். அதனால் இந்த உலகம் என்ன பயன் பெற்றது நமக்கு தெரியல. என்ன பயன் அடைந்தது? ஏழை இன்னும் பரம ஏழையாக போய் கொண்டிருக்கிறான், பணக்காரன் இன்னும் பணக்காரனாக போய் கொண்டிருக்கிறான். 125 ஸ்பேஸ் கிராஃப்ட் மிஷன், 92 லான்ச் மிஷன் இன்னும் இருக்கிறது. சந்திராயன் 4, சந்திராயன் 5 எல்லாம் வச்சிட்டு இருக்கிறாங்க. நிலவிலே தண்ணி இருக்கிறதா,
சூரியனிலே பிளாட் போடுறதுக்கு இடம் இருக்கிறதா? இதையெல்லாம் பார்த்து யாரு போய் தங்குவது? அதற்கு மக்களுடைய வரிப்பணங்கள் கோடி கோடியாக செலவு செய்யப்படுகிறதே. அது போய் வானத்தில் நிக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய கொண்டாட்டம், இவ்வளவு பெரிய சந்தோஷம். இந்தியா 4வது இடத்தில் இருக்கிறது, இந்தியா 1வது இடத்தில் இருக்கிறது. நாசாவை பார்த்து, இந்தியாவை, இஸ்ரோவை பார்த்து வியக்கிறது. எப்படி ஒரு பிரமிப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதனால் மக்களுக்கு என்ன பயன்? எனக்கும் உங்களுக்கும் இதனால் என்ன பயன் கிடைத்தது? அந்த பெருமிதத்தை ஒரு ஃப்ரேம் போட்டு வீட்டுல வச்சுக்கிட்டதால நம்ம வாழ்க்கையில் ஏதாவது அதுல பிரோஜனம் தரப்போகிறதா? அதனால் நமக்கு எந்த பிரோஜனமும் இதுவரை தெரியவில்லை. சொல்றாங்க இதனால் சோலார் எனர்ஜி நாங்கள் அதிகப்படுத்துகிறோம், அதிலிருந்து கேன்சருக்கான ட்ரீட்மெண்டை கொண்டு வருகிறோம், எல்லாம் சொல்றதுதான். உலகில் எத்தனை ஃபேக்ட்ஸ் இருக்கிறது, எத்தனை மைட்ஸ் இருக்கிறது, எத்தனை தத்துவங்கள் இருக்கிறது, எதை யார் நம்ப முடியும்? ஆனால் நம் உயிருக்குயிரான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உறவினரான உம்மஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலிருந்து பைத்துல் முகத்தஸிற்கு சென்றார்கள். அங்கிருந்து வானத்திற்கு அவர்கள் கொண்டு செல்லப்பட்டார்கள். எந்த விதமான ஸ்பேஸ் ஜாக்கெட் இல்லை, எந்த விதமான ஸ்பேஸ் உடைய ஒரு ஆஸ்ட்ரோநாட் போடக்கூடிய எந்த விதமான உபகரணங்கள் இல்லை. அவர்கள் எப்படி தூங்கினார்களோ அப்படி எழுப்பப்பட்டு கொண்டு சென்றார்கள். இதைவிட அதிசயம், அற்புதம், பெருமிதம், பேரின்பம், கொண்டாட்டம் வேறு மூமின்களுக்கு என்ன இருக்க முடியும்? உலகத்தில் சாதாரண விஷயத்தை கொண்டாடுகிறோம், ஸ்டேட்டஸில் வைக்கிறோம், அதை வீடியோவாக எடுக்கிறோம், ஷார்ட்ஸ் போடுகிறோம், அதை பெருமிதப்படுத்துவதில் நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் பெருமானாருடைய மெஹராஜை கொண்டாடுவதில் நமக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கிறது. 7 வானத்தை தாண்டினார்கள். ஒவ்வொரு நபிமார்களும் அவர்களை வரவேற்றார்கள். ஒவ்வொரு வானத்தில் உள்ளவர்களும் நபியை தூக்கி வைத்து கொண்டாடினார்கள். மர்ஹபன் பிக யா முஹம்மத், உங்களுடைய அந்த வரவு எங்களுக்கு நல்வரவாகட்டும். அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கிறாங்களே அவங்க. பூமியில் இருக்கக்கூடிய நம்மை விட வானத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள். ஆனால் எங்கள் யாருக்கும் கிடைக்காத அந்த நசீப், யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை நீங்கள் பெறுகிறீர்களே, ரப்பை பார்க்கக்கூடிய ஒரு அடியார் எங்களோடு இருப்பது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்று அதை வெளிப்படுத்தினார்கள். அல்லாஹ்வை, சிதறத்துல் முன்தஹாவை தாண்டி லா மகானில் இறைவனை பார்த்தார்கள். ஃபஅவ்ஹா இலா அப்திஹி மா அவ்ஹா. 2 பேரும் என்ன பேசிக்கொண்டார்கள் என்பது முழுசா ரிவீல் ஆகவே இல்லை. 2 நேசர்கள் ஒரு அறைக்குள்ளே பேசுவது எல்லாமே வெளியில உள்ளவங்க தெரிஞ்சிருமா? அது காதலர்களின் மொழி. அது 2 மனதில் இருக்கக்கூடிய நேசத்தினுடைய வார்த்தைகள். அது அந்த சம்பாஷணை வெளியே கொண்டு வர முடியாது. நேசம் இல்லாதவர்கள் அதை புரிய முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ரப்பும் எதை பேசிக்கொண்டார்கள்? மா அவ்ஹா, என்ன பேசணுமோ அதை பேசிக்கிட்டாங்க. உனக்கு என்னப்பா அதுல வேலை இருக்கு என்பதை போல் அந்த வசனம் இருக்கிறது. சும்ம தனா ஃபததல்லா, அவர்கள் நெருங்கினார்கள். ஃபகான காப கௌஸைனி அவ் அத்னா, ஒரு வில்லின் அம்பை விட அல்லது அதை விட நெருக்கமாக அந்த நெருக்கம் இருந்தது. அந்த நெருக்கத்திற்கு உவமானமும் ஊமேயமும் உதாரணமும் இப்படித்தான் அப்படித்தான் என்று வீடியோ ஆடியோ போட்டு காட்ட முடியாது. அது ஒரு மானசீகமான நெருக்கம். அது முஹிப்பிற்கும் மஹபூபிற்கும் இடையில் இருக்கக்கூடிய நெருக்கம். அந்த நெருக்கத்தை விவரிக்க முடியாது. இப்படிப்பட்ட மெஹராஜை நாம் கொண்டாடவில்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அதிலும் நபி அவர்கள் மெஹராஜுக்கு போய்விட்டு சும்மாவா வந்தாங்க? எனக்கு அந்த பாக்கியம் கிடைத்து விட்டது, வேறு யாருக்கும் எந்த ஒரு பாக்கியமும், என்னுடைய உம்மத்திற்கு அந்த பாக்கியம் கிடைக்காமல் போய்விடுமே என்ற கவலை நபி அவர்களுக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் தந்த அந்த இன்ப தொழுகையை நாம் அடைந்த நாள் மெஹராஜ். நபி அவர்கள் மெஹராஜிற்கு சென்றார்கள் என்பதே ஒரு மூமினுக்கு கொண்டாட்டம் தான். எங்களுடைய ஹபீப் நாயகம் அல்லாஹ்வை பார்த்தார்கள் என்பதே ஒரு மூமினுக்கு பெருமிதம் தான். அதிலேயும் அவர்கள் பாவிகளாகிய நமக்கும் ஒரு பரிசை வாங்கி விட்டு வந்தார்களே, நம்மையும் அங்கே மறக்காமல் இருந்தார்களே. அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு, எனது அருமை நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று சொல்லும் பொழுது அஸ்ஸலாமு அலைனா, எங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்றார்கள். யார் அந்த அலைனா? அந்த அலைனாவிலே இருக்கக்கூடியவர்கள் யார்? எங்கள் மீது என்று நபி அவர்கள் தன்னோடு யாரை சேர்த்துக் கொண்டார்கள்? வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன்,
என்னுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய சாலிகான நல்லடியார்கள் அவர்கள் மீதும் உன்னுடைய சலாம் உண்டாகட்டும் என்று சொன்னார்களே. இபாதுல்லாஹி சாலிஹீன்கள் அத்தனை பேரையும் ஒரு புறம் நிறுத்தினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிலே சஹாபாக்கள், தாபீன்கள், தப தாபீன்கள், இமாம்கள், நல்லோர்கள் அத்தனை பேரும் வந்து விட்டார்கள். ஆனால் என் உம்மத்தில் இருக்கக்கூடிய பாவிகள், அந்த பாவிகளை நான் எங்கே சேர்ப்பது? அந்த பாவிகளை நான் என்னோடு சேர்த்துக் கொள்கிறேன். யா அல்லாஹ், உன்னுடைய சலாம் என் மீதும் என் உம்மத்தில் இருக்கக்கூடிய பாவிகள் மீதும் உண்டாகட்டும், உன்னுடைய சலாம் என்னுடைய எல்லா நல்லடியார்கள் மீதும் உண்டாகட்டும் என்று சொன்னார்களே. அதை ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் ஏன் நினைவு கூறுகிறோம்? அந்த இடத்தில் பெருமானார் நம்மை கொண்டு வந்து நிறுத்தினார்கள் அல்லவா, அதனால் நாம் அத்தஹியாத்தை நினைவு கூறுகிறோம். பெருமானார் வாங்கி வந்த அந்த இன்பத் தொழுகை, அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமின், எனக்கு மட்டும் மேராஜ் கிடைத்தால் எப்படி ரப்பே? ஒரு தாய் உள்ளம் எப்படி தான் மட்டும் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு தன்னுடைய பிள்ளை வீட்டுல விட்டுட்டு வாங்கன்னு சொன்னா அந்த பிள்ளை அந்த தாய் ஏற்றுக்கொள்வாளா? நீங்க யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கி எனக்கு கிடைக்குது, என் பிள்ளை கிடைக்கலனா எப்படி? என் பிள்ளைகள் இதை அனுபவிக்கலனா எப்படி? இந்த பிள்ளைகள் இந்த ஹோட்டலுடைய மகிமை, இந்த அற்புதமான உணவு, இந்த அழகான அட்மாஸ்பியர், இங்க இருக்கக்கூடிய அந்த கண்கவர் காட்சிகள், இதை ஏன் புள்ள பார்க்காம நான் மட்டும் பார்த்து என்ன பிரயோஜனம் என்று ஒரு தாயுள்ளம் கேட்பதை போல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை தாயை விட உயர்வானவர்கள், 70 தாயை விடவும் உயர்வான ரப்பினுடைய ரஹமத்தின் வடிவம், கருணையின் வடிவமாக ரஹமத்துல் ஆலமீனாக இந்த உலகத்தில் வந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த இடத்தில் நம்மை நினைவு கூர்ந்திருக்கிறார்கள், எந்த இடத்தில் நம்மை சிந்தித்து பார்த்திருக்கிறார்கள்? என்ன செய்து விட்டோம் அவர்களுக்கு? நாம் என்ன அவங்களுக்காக செஞ்சிட்டோம்? ஒரு மனிதன் ஸ்டேஜில் ஏறி ஒரு பாரத் ரத்னா விருது வாங்குகிறான். அந்த நேரத்தில் தன்னுடைய இந்த வளர்ச்சிக்காக, இந்த உயர்வுக்காக தன்னோடு இருந்து காலமெல்லாம் பல வருடங்கள் கஷ்டப்பட்ட ஒரு தாயையோ தந்தையோ நண்பரை முன்னிலைப்படுத்துகிறார்னு சொன்னால் அதில் அவ்வளவு பெரிய பெருமிதம் இருக்கு. ஏன்னால் என்னுடைய இந்த விருதுக்கு பின்னால் எல்லா வகையான ஒரு பேக் போனாக, ஒரு மூலமாக செயல்பட்டவர் இந்த நபர் தான். அவரை எப்படி இந்த நேரத்தை நாம் மிஸ் பண்ண முடியும்? அவர் கூட வச்சுக்கிறார், இவரால் தான் நான் இந்த உயர்வு பெற்றேன் என்று சொல்கிறார். இது நியாயமானது. ஆனால் அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய இடத்தில் நபிமார்கள் எல்லாம் ஏங்கி தவித்த அந்த பாக்கியம் பெற்ற நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை, இனி வரப்போகக்கூடிய உம்மத்தை, தனக்கு பின்னால் கியாமத் நாள் வரை வரக்கூடிய தன்னுடைய சமூகத்தை அங்கே வைத்து நினைத்தார்கள் என்று சொன்னால் நபிக்கு நம் மீது எவ்வளவு பிரியம் இருக்கும், எவ்வளவு முஹப்பத் இருக்கும்? அந்த காதலுடைய எல்லையை நாம் அளவிட்டு சொல்லிவிட முடியுமா? அப்பேற்பட்ட முஹப்பத்திற்குரிய சமூகமாக எந்த நபியும் தன் சமூகத்தை நேசிக்காத அளவிற்கு இந்த உம்மத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்ததனுடைய உச்சகட்டமான வெளிப்பாடு மிஅராஜில் நபி அவர்கள் சொன்ன அந்த சலாம், நபி அல்லாஹ்விடமிருந்து வாங்கிய அந்த சலாம், அதை தனக்கும் தன் உம்மத்திற்கும் பகிர்ந்து கொடுத்தது. அதே போல் இந்த தொழுகையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கொடுத்தார்கள். அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமின், எனக்கு அல்லாஹ் நேரடியாக மிஅராஜை தந்தார். என்னுடைய அடியார், என்னுடைய சமூகத்தினர்கள், என்னுடைய குலாம்கள், என்னுடைய உம்மத்தினர்களுக்கு தொழுகை மிஅராஜாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நமக்கு இஸ்லாம், ஈமான் என்பதனுடைய முதல் கனெக்டிவிட்டியாக பள்ளிவாசல் இருக்கிறது. அங்கே நம்முடைய முதல் கடமையாக தொழுகை இருக்கிறது. இந்த தொழுகை கொண்டுதான் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியத்தையும் நாம் சாதித்துக் கொள்கிறோம். 125 ஸ்பேஸ் கிராஃப்ட் போனதுனால எந்த பயனும் நமக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரு கதவனுடைய தாழ்பால் அது ஆடி முடிவதற்குள் நபி அவர்கள் போய் வந்த அந்த மிஅராஜில் கியாமத் நாள் வரை வரக்கூடிய மூமின்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பயன் கிடைத்து விட்டது. அல்லாஹோடு நம்மை கனெக்ட் செய்யக்கூடிய, ரப்போடு நம்மை தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு தொழுகை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி தந்திருக்கிறார்களே. ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் ரப்பினுடைய காதல் எப்படி வெளிப்படும்? அல்லாஹ்வுக்கு நாம் எதை தந்து நாம் அதை நிறைவேற்ற முடியும்? எதன் மூலம் ரப்பின் மீது நமக்கு முஹப்பத் இருப்பதை வெளிப்படுத்த முடியும்? 1000 வழிகள் இருந்தாலும் அதிலே முதன்மையானது தொழுகை. இன்னல் முஸல்லி யுனாஜி ரப்பஹு, ஒரு தொழுகையாளி வெறும் தக்பீர் கட்டவில்லை, குனியவில்லை, நிமிரவில்லை, ரப்பிடம் அவர் ரகசியம் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த ரகசியத்தை அல்லாஹ் கேட்டுக் கொண்டிருக்கிறார். நாம ரகசியம் பேச தெரியல,
நமக்கு அந்த ரகசியம் என்னவென்று தெரியவில்லை. ஆனால் அல்லாஹ் நம்மோடு ரகசியம் பேச ஒவ்வொரு வக்து நேரத்திலும் ஒவ்வொரு தொழுகையிலும் நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த ஒரு அரிய வாய்ப்பு எந்த மூமினுக்கு கிடைக்கும், எந்த மதத்தவனுக்கு கிடைக்கும், எந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவனுக்கு கிடைக்கும்? அவன் எல்லாம் தவம் இருந்து ஒரு நொடி தன் கடவுளை பார்ப்பதற்கு காலில் செருப்பில்லாமல் வர வேண்டும், பல கிலோமீட்டர்கள் நடக்க வேண்டும், அதற்காக காணிக்கை செலுத்த வேண்டும். அதற்கு பின்னால் அதிலே பெரியவர்கள், சிறியவர்கள், பிரபலங்கள், பிரபலம் இல்லாதவர்கள் எல்லாம் போய்விட்ட பிறகு தள்ளுமுள்ளுக்கு மத்தியிலே உடல் ரணமாகி கால்கள் புண்ணாகி அதற்கு பிறகு ஒரு வினாடி தரிசித்து அவன் கும்பிடு போடுவதற்கு தவம் இருக்க வேண்டும். நினைத்து பார்க்க வேண்டும், நமக்கு அல்லாஹ் எவ்வளவு லேசாக கொடுத்து விட்டான். இந்த உயர்ந்த பாக்கியத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி தந்த புனித இரவல்லவா மிஅராஜ். எப்பேற்பட்ட லேசான ஒரு விஷயத்தை நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து தந்து விட்டார்கள். அந்த இடத்துல போய் ஒரு முறை நின்றால்தான் அதனுடைய வழி என்னன்னு தெரியும். அதனால்தான் புதிதாக இஸ்லாத்தை ஏற்பவர்கள் இந்த தொழுகையும் குர்ஆனையும் அவர்கள் விடுவதே இல்லை. ஏன்னா அவன் பட்ட கஷ்டம் என்னன்னு அவனுக்கு தான் தெரியும். ஒரு தெய்வத்தை பார்ப்பதற்கு அவன் பட்ட கஷ்டம், தன்னுடைய வேதத்தை கண்ணால் பார்ப்பதற்கு அவன் தவம் இருந்த நாட்கள், அதை நாவால் சொல்லியதால் அவன் பட்ட வலிகள், ரணங்கள், காயங்கள், அடிகள், இதை அனுபவித்து விட்டு குர்ஆனை புனிதமான நூலை 1400 வருடங்கள் தாண்டி வந்த அந்த அற்புதமான ஒரு எழுத்தும் புள்ளியும் மாறாத நூரை கையில் தொடும் பொழுது அவன் உணர்ச்சியின் உச்சத்திற்கு சென்று விடுகிறான். தான் காண முடியாத ரப்பை, தான் தொழ முடியாத, வணங்க முடியாத ரப்பை 5 நேரமும் எந்த தடையும் இல்லாமல் வந்து இங்கே நின்று ரப்பின் முன்னால் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டி நிற்கக்கூடிய அந்த நிலையை பார்த்தவன் பரவசம் அடைந்து விடுகிறான். ஆனால் இதை வாழையடி வாழையாக பரம்பரையாக வைத்திருக்கக்கூடிய நமக்கு அதனுடைய உயர்வு தெரியவில்லை, அதனுடைய இன்பம் தெரியவில்லை, அதனுடைய ரசனை புரியவில்லை, அந்த ரகசியம் பேசுதல் என்ன என்பது நம்முடைய சிற்றறிவுக்கு எட்டவில்லை. எனவே இந்த மிஅராஜ் நாம் அல்லாஹ்வோடு இணைவதற்கான வாய்ப்பை தந்துகிறது. நம்முடைய தொழுகைகளை சரி செய்து கொள்ளவும், நம்முடைய தொழுகைகளை இன்ப தொழுகைகளாக மாற்றிக் கொள்வதற்கான ஒரு நினைவு கூறுதல் மிஅராஜ். ரப்பை பெருமானார் நேரில் சென்று தான் எப்படி இருந்தாலும் அப்படி பார்த்தார்கள். அந்த ரப்பை அகக்கண்ணால் மனதால் பேசி மகிழ்வதற்கு நமக்கு மிஅராஜாக வந்த தொழுகை, அந்த தொழுகை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். அந்த பெருமானாருடைய இஷ்கும் முஹப்பத்தும் காதலும் கலந்த நிலையில் அந்த தொழுகையை தொழ வேண்டும். தொழும் பொழுதெல்லாம் பெருமானாருடைய அந்த நன்றி உணர்வு நம் உள்ளத்தில் ஏற்பட வேண்டும். எப்பேற்பட்ட நபி அவர்கள் எந்த நிலையில் நின்று எங்கே நமக்கு அந்த தொழுகை வாங்கி கொடுத்தார்கள் என்ற உணர்வு ஒரு மூமினுக்கு ஏற்பட வேண்டும். இதை தாண்டி அந்த மிஅராஜில் எத்தனை எத்தனை ரகசியங்கள், அந்த வினாடிக்குள்ளே ஏற்பட்ட அந்த விண்ணுலக பயணம், இரவு பயணத்திற்குள்ளே மூமின்கள் முஸ்லிம்களுக்கு எவ்வளவு படிப்பினைகள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய திங்கட்கிழமை சிறப்பு பயான் நிகழ்வு அதற்காக நம்முடைய பள்ளியில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் அனைவரும் கலந்து கொண்டு அந்த நாள் நமக்கு அல்லாஹோடு பேசக்கூடிய பாக்கியம் கிடைத்த நாள், அந்த நாளிலே நாம் இறைவனுடைய இல்லத்தில் வந்து அந்த இரவில் நடந்த அதிசயங்களை, நிகழ்வுகளை எத்தனை வருடம் கேட்டாலும் திகட்டாத ஒன்று அது போன்ற நிகழ்வுகள். அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ரிவைவ் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அதை நாம் மறுபடி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதன் மூலம் நம்முடைய ஈமான் அதிகரிக்கும். அதன் மூலம் நாம் உலகத்தில் உழன்று மறந்து கொண்டிருக்கக்கூடிய மறுமை வாழ்க்கை பற்றிய சிந்தனை நமக்கு உள்ளத்தில் ஏற்படும். எவ்வளவு மூமின்களுடைய அந்த மோசமான செயல்கள், அனாச்சாரங்கள், அக்கிரமங்கள் நிறைந்துவிட்ட காலத்தில் என்னென்னவெல்லாம் அதற்கான பாதிப்புகள் இருக்கின்றன என்பதை முன்கூட்டிய மிஅராஜில் நபி அவர்கள் அறிந்து கொண்டார்களே, அதை நாமும் தெரிந்து நம் வாழ்க்கையை சீர் செய்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அத்தகைய நற்பாக்கியத்தை தருவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்மையான காதல், முஹப்பத்தை வைக்கக்கூடிய உண்மை குலாம்களாக, முஃமின்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியல் புரிவானாக. அந்த மிஅராஜில் நபி அவர்கள் வாங்கி தந்த அந்த தொழுகையை நாமும் நம்முடைய சந்ததிகளும் காலமெல்லாம் கடைபிடித்து அதை இன்ப தொழுகையாக, ரகசியம் பேசும் தொழுகையாக, உணர்வு பூர்வமான ஒரு இபாதத்தாக நாம் அதை மாற்றுவதற்கு எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.